வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு செய்யலான் இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே கடுகும் சேர்த்துக்குங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுக்க 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது கூட நம்ம கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்திருக்கேன். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குற வரையும் நல்லா கிளறிக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்க இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காவை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடையும் இது கூட போட்டுக்குங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வேகணும். வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம நெத்திலி மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம காய் குழம்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தூவிட்டு குழம்பு இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபி எப்படி செஞ்சுருப்போன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.